அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T20 ஸ்டைலில் நாம் மாற்றிட்டோம், யாருமே இனி கவலைப்பட வேணாம் அப்படின்னு ஓய்வறைக்கு சென்று ஊக்கமளித்திருக்காங்க காவ்யா மாறன். அது மட்டும் இல்லாமல் அப்படி யாரும் பார்க்க வேண்டாம், தோல்விக்கு பின் காவ்யா மாறன் பேசியது என்ன அப்படிங்கிறத குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அது என்ன அப்படிங்கிறத பற்றின பல முக்கியமான சுவாரஸ்யமான தகவலையும் இன்னைக்கு கிரிக்கெட் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவுகள் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சனி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல் ஃபைனலில் தோல்வியடைந்த ஹைதராபாத் அணியின் ஓய்வறைக்கே சென்று அந்த அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் ஊக்கம் கொடுத்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி வருது. ஐபிஎல் ஃபைனலில் கேகேஆர் அணிக்கு எதிரான போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி தோல்வியை சந்தித்தாங்க. டாஸ் வென்று முதல்ல பேட்டிங் ஆடிய ஹைதராபாத் அணி 113 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியது. இதன் பின் கேகேஆர் அணி 10.3 ஓவர்களில் சேசிங் செய்து கோப்பையை வென்று சாதனை படைத்தாங்க. இந்த போட்டியை சேப்பாக்கம் மைதானத்தில் இருந்து பார்த்த ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் சோகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீர் சிந்தினாங்க. கேமரா அவர் பக்கம் திரும்புவதை அறிந்து பின்பக்கமாக திரும்பி காவ்யா மாறன் அழுதது ரசிகர்களை உலுக்கியது அப்படின்னு நான் சொல்லணும். இதனால் ரசிகர்கள் பலரும் காவ்யா மாறனுக்கு ஆறுதல் கூறியும் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் ஓய்வறைக்கு சென்று காவ்யா மாறன் ஊக்கம் கொடுத்த வீடியோ ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அந்த வீடியோவில் கேப்டன் கமின்ஸ் மற்றும் மார்க்ரம் இருவருடன் காவ்யா மாறன் பேசியிருக்காங்க. அதன் பின் அணியினர் முன் பேசும் பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் ஒவ்வொருவருமே ஹைதராபாத் அணியை பெருமை கொள்ள செய்திருக்கீங்க. T20 கிரிக்கெட் ஆடும் ஸ்டைலை மாற்றியும் இருக்கீங்க. நாம் தோல்வியடைந்த போது நம்மை பற்றி அனைவரும் பேசுகிறாங்க. மோசமான நாள் என்பது யாருக்கு வேண்டுமானாலும் அமையும். நமக்கு இன்று மோசமான நாள் அமைந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு வீரரும் பேட்டிங் மற்றும் பவுலிங்கில் சிறப்பாக செயல்பட்டீங்க. கடந்த சீசனில் கடைசி இடத்துல முடித்த போது இந்த சீசனில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் நமக்காக வந்திருக்காங்க. அதற்கு உங்களின் திறமை தான் காரணம். கேகேஆர் அணி வென்ற போது நமது ஆட்டத்தின் ஸ்டைலை பாராட்டுகிறார்கள். அனைவருக்குமே நன்றி. உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்க, சோகமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. பெரும்பாலும் ஓய்வறைக்கு சென்று வீரர்களை சந்திக்கும் பழக்கம் காவ்யா மாறனுக்கு கிடையாது. ஆனால் நேற்றைய ஆட்டத்தில் அடைந்த தோல்விக்கு பிறகு காவ்யா மாறன் நேரடியாக கமின்ஸ், மார்க்ரம் மற்றும் வீரர்களை சந்தித்து ஊக்கமளித்தது ரசிகர்களிடையே அது பாராட்டுக்களை பெற்று வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இது வியப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் 2024 ஆண்டின் ஐபிஎல் சீசன் கடந்த மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் கோலாகலமாக தொடங்கிய நிலையில் அதே சென்னையில் இறுதிப் போட்டியுடன் நிறைவும் பெற்றிருக்கு. 10 அணிகளுக்கும் கடுமையாக மோதிய இந்த தொடரில் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த இறுதிப் போட்டியில் ஹைதராபாத் அணியை கொல்கத்தா அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபாரமாக வென்று 3வது முறையாக கோப்பையை வென்றிருக்கு. இறுதிப் போட்டியில் SRH அணி வெறும் 114 ரன்களையே இலக்காக நிர்ணயித்த நிலையில் அதனை 10.3 ஓவர்களில் அடித்து கொல்கத்தா அணி மிரட்டியது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் 1வது முறையாக தொடரின் மிகுந்த மதிப்பு வாய்ந்த வீரர் சுனில் நரேன் வென்றிருக்காரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் தோல்வி அந்த அணி வீரர்கள், ரசிகர்கள் மிகுந்த வருத்தத்தில் அழுத்தியது அப்படின்னு நான் சொல்லணும். தோல்வியை விட தோல்வி அடைந்த விதமே கூடுதல் வலியை ஏற்படுத்தி இருக்கும். தொடர் முழுவதும் தொடர்ச்சியாக அதிரடி பேட்டிங்கை மேற்கொண்ட சன்ரைசர்ஸ் அணி இறுதிப் போட்டியில் எப்படி சொதப்போம் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பலரும் சமூக வலைதளங்களில் தங்களின் வருத்தத்தை பதிவு செய்து வந்திருக்காங்க.
அதிலும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் சிஇஓ காவ்யா மாறன் போட்டி நிறைவடைந்ததும் மைதானத்தில் கண்ணீர் மல்க வீரர்களுக்கு கைதட்டிய வீடியோவும் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. பலரும் காவ்யா மாறனுக்கு ஆறுதல் கூறி வந்த நிலையில் தோல்விக்கு பின் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வீரர்களிடம் காவ்யா மாறன் பேசிய வீடியோ தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் சமூக வலைதள பக்கங்கள் பதிவிட்ட அந்த வீடியோவில் வீரர்களாகிய நீங்க எங்களை பெருமைப்படுத்தியிருக்கீங்க. நீங்க T20 கிரிக்கெட்டை விளையாடும் விதத்தை மாற்றி அமைத்திருக்கிறீங்க. அனைவருமே நம்ம அணி குறித்து தான் பேசி வராங்க. துரதிருஷ்டமான நாளாக இன்று அமைந்துவிட்டது அப்படின்னாலும் கூட அனைவரும் பேட்டிங்லையும் பந்து வீச்சிலையும் சிறப்பாகவே செயல்பட்டீங்க. மிக்க நன்றி அப்படின்னும், கடந்த ஆண்டு நம்மளுடைய அணி கடைசி இடத்தை பிடித்தாலும் இந்த ஆண்டு நமக்கு ஆதரவளிக்க பெரிய எண்ணிக்கையில் ரசிகர்கள் வர காரணம் அவர்களுக்கு உங்கள் மேல் இருந்த நம்பிக்கை தான். எல்லாருமே நம்மை குறித்து தான் பேசி வந்துட்டுருக்காங்க. கொல்கத்தா அணி வெற்றி பெற்றாலும் நாம் விளையாடி வந்த ஸ்டைலை குறித்து தான் அனைவருமே பேச போகிறார்கள் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு காவ்யா மாறன் சொல்லியிருக்காங்க. காவ்யா பேசிக்கொண்டிருந்த போது அங்கிருந்த வீரர்கள் நிர்வாகிகள் அனைவருமே காவ்யா மாறனை சோகத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. அடுத்து அவர் இவ்வாறு பேசினார். ஏன் இப்படி இருக்கீங்க? ஒன்றும் ஆகலை. நாம் இறுதிப் போட்டியில் விளையாடிருக்கோம். இதுவும் மற்ற போட்டிகளை போன்று சாதாரணமானது தான் அப்படின்னு நான் சொல்லலை. இருந்தாலும் மற்ற அனைத்து அணிகளும் இன்று நாம் விளையாடுவதை தான் பார்த்துருக்காங்க. மிக்க நன்றி. விரைவில் சந்திப்போம் அப்படின்னு பேசி முடித்திருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. இதற்கு முன் கடைசியாக 2020 ஆண்டில் தான் பே ஆஃபுக்கு வந்திருக்கு. அதன் பின் 2021 ஆண்டு கடைசி இடத்துலையும் 8வது இடம், 2022 ஆண்டில் 8வது இடத்துலையும் 2023 ஆண்டில் 10வது இடத்துலையும் முடித்திருக்காங்க. அதனால் இந்த முறை மினி ஏலத்தில் சன்ரைசர்ஸ் அணி டிராவிஸ் ஹெட், பேட் கமென்ஸ் என பல முன்னணி வீரர்களை வாங்கி அணியை பலப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கோப்பை ஜெயிக்கலனாலும் எல்லாருக்குமே நாம் அதை சொல்லி கொடுத்துருக்கோம். ஹைதராபாத்துக்கு காவ்யா மாறன் ஸ்பீச் கொடுத்தது பெரும் வரவேற்பையும் நிகழ்ச்சியையும் ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். IPL T20 அதாவது 2024 ஆண்டில் கிரிக்கெட் தொடரினுடைய சாம்பியன் பட்டத்தை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தாற்றி சென்றாங்க. குறிப்பாக மே 26 தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் நடைபெற்ற மாபெரும் இறுதிப் போட்டியில் ஹைதராபாத்தை 8 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா தோற்கடித்திருக்கு. அதனால் 2012, 2014 பிறகு 3வது கோப்பையை வென்ற கொல்கத்தா 2வது வெற்றிகரமான IPL அணியாக சாதனை படைத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மறுபுறம் அந்த ஃபைனலில் ஹைதராபாத் கோப்பையை வெல்லும் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்திருந்தாங்க. ஏன்னா இந்த வருடம் பெங்களூருக்கு எதிராக 287 ரன்கள் விளாசி டெல்லிக்கு எதிராக 5 ஓவரில் 100 ரன்கள் அடித்து லக்னோவுக்கு எதிராக 9.2 ஓவரில் 166 ரன்களை சேசிங் செய்த ஹைதராபாத் வரலாற்று வெற்றிகளை பெற்றிருக்கு. ஆனால் அப்படி சரமாரியாக எதிரணிகளை அடித்து நொறுக்கிய ஹைதராபாத் முக்கியமான ஃபைனலில் வெறும் 113க்கு ஆல் அவுட் ஆனாங்க. அதனால் IPL வரலாற்றின் இறுதிப் போட்டியில் ஆல் அவுட் ஆன முதல் அணி என்ற மோசமான சாதனையை ஹைதராபாத் படைத்திருக்கு. அத்துடன் IPL ஃபைனலில் குறைந்தபட்ச ஸ்கோர் பதிவு செய்த அணியாகவும் ஹைதராபாத் மோசமான வரலாறு படைத்திருக்காங்க. அந்த வகையில் ஹைதராபாத் அணிக்கு 2024 சீசன் மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நிலையில் கடந்த வருடம் புள்ளிப்பட்டியல கடைசி இடத்தை பிடித்த ஹைதராபாத் இம்முறை ஃபைனல் வரும் அளவுக்கு அட்டகாசமாக விளையாடியதாக அதன் உரிமையாளர் காவ்யா மாறன் பாராட்டியிருக்காரு. அதை விட T20 கிரிக்கெட்டை எப்படி அதிரடியாக விளையாட வேண்டும் என்பது அனைவருக்கும் ஹைதராபாத் காண்பித்ததாகவும் அவர் பெருமை தெரிவித்திருக்காரு. ஃபைனல் தோல்வியால் கண்கலங்கி நின்ற அவர் அதை எல்லாம் தாண்டி துவண்டு கடந்த தன்னுடைய அணி வீரர்களிடம் உத்வேகமாக பேசியது ரொம்ப நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது, வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும்.
அதாவது நீங்கள் பெருமைப்பட வைத்திருக்கீங்க அப்படின்னும் அதை சொல்வதற்காகவே நான் இங்கே வந்தேன். உண்மையாக நீங்கள் எப்படி T20 கிரிக்கெட்டை விளையாட வேண்டும் அப்படிங்கிறத மாற்றி வரையறை செய்திருக்கீங்க. அதனால் அனைவரும் நம்மை பற்றி பேசுகிறாங்க. இறுதிப் போட்டி நடைபெற்ற நாள் நமக்கு சரியாக அமையலை, ஆனால் உண்மையில் பேட்டிங் மற்றும் பவுலிங்கில் நன்றாகவே விளையாடிருக்கீங்க. மிக்க நன்றி. கடந்த வருடம் நாம் கடைசி இடைத்த பிடித்தாலும் இந்த வருடம் உங்களுடைய திறமையின் காரணமாக ரசிகர்கள் அதிக எண்ணிக்கையில் நம்மை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மை பற்றி அனைவருமே பேசுகிறாங்க. ஏன்னா கொல்கத்தா கோப்பை வென்றாலும் அனைவரும் நாம் விளையாடிய ஸ்டைலை பற்றி பேசுகிறாங்க. அதற்காக ரொம்ப நன்றி. சோகமாக இருக்க வேண்டாம், ஏன்னா நாம் ஃபைனலில் விளையாடி இருக்கோம். அது மற்றொரு சாதனை போட்டி கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.